ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் ராசிநாதன் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் சென்று அமர்ந்து குருவின் வீட்டில் சென்று அமர்ந்து குருவின் பார்வையை வாங்க இருக்கிறார். குருநாதர் 9ஆம் இடத்தில் அமர்ந்து அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 1, 5, 9 3ஆம் இடங்கள் வலுவடைந்து இருக்கிறது. 9ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 9ல் இருக்கிற குரு நேரடியாக ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் மாதம் முழுவதுமே தனஸ்தானத்தில் இருக்கிறார். பிற்பகுதியில நேரடியாக குருவின் வீட்டில் குருவின் பார்வையில 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல சனியோ ராகுவோ செவ்வாயோ கேதுவோ இயற்கை அசுபர்கள் ஒருவராக தனித்து இருக்கலாம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரா, குருவின் பார்வையில நல்ல பிள்ளையாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல கேது இருக்கலாமா? 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல ராகு கேதுக்களுக்கு இயற்கை அசுபர்களுக்கு அற்புதமான இடம் உபஜயஸ்தானம். என்ன சொல்ல எப்படி சொல்ல, ராசிநாதன் மாதம் முழுவதுமே நல்லபடியாக இருக்கிறார். உங்களுடைய 2ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே குருவின் 8ஆம் தேதி அளவில் குருவின் வீட்டில் 3ஆம் இடத்தில் அமர்ந்து தனு வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு 7ஆம் தேதி அளவில் விருச்சிகத்தில் வந்து புதன் பகவான் அமர்ந்து விடுவார். மாதத்தினுடைய 16ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் குரு வீட்டில் தனு வீட்டில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். தனுர் மாதம் மார்கழி மாதம் ஆரம்பிக்கிறது. மாதத்தினுடைய 20ஆம் தேதி அளவில் ராசிநாதன் குருவின் வீட்டில் தனு வீட்டில் வந்து தனுசுவில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். 3ஆம் இடம் வலுவடைய போகிறது. 3ஆம் இடம் என்று சொல்கிற போது ஒரு விடயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்துல என்னென்ன விடயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுடைய தைரியம், வீரியம், பராக்கிரமம், அதாவது ஒரு விதமான கான்பிடன்ஸ் லெவல். நீங்கள் தன்னம்பிக்கையோடு நல்லபடியாக தைரியமாக சூழ்நிலைகளை எதிர்கொண்டு இந்த வாழ்வை வாழ வேண்டுமா? 3ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடியவர்கள் உங்களோட ஒற்றுமையாக இருக்க வேண்டுமா? 3ஆம் இடம் நன்றாக இருக்க வேண்டும். உங்களுடைய இளைய சகோதரர்களோட நீங்கள் அன்பாக ஒற்றுமையாக வாழ்நாள் முழுவதும் இருக்க வேண்டுமா? 3ஆம் இடமும் செவ்வாய் பகவானும் நன்றாக இருக்க வேண்டும். இங்கே அப்படித்தான் இருக்கிறார்கள். அதாவது உங்களுடைய தொலை தொடர்பு, புதிதாக கிடைக்கக்கூடிய கான்டாக்ட் தொடர்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்க வேண்டுமா? 3ஆம் இடம் உங்களுடைய பெயர், புகழ், கீர்த்தி நல்லபடியாக வாழ்நாள் முழுவதும் உயர்வடைய வேண்டுமா? 3ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். அதாவது 3ஆம் இடம் என்று சொல்கிற போது இந்த இசை, எழுத்து, கவிதை, பாட்டு, நுண்கலைகள் எல்லாம் 3ஆம் இடம். இயல்பாக இந்த பூமியில நீங்கள் காதலித்து வாழ வேண்டுமா? உருகி அன்பு செய்ய வேண்டுமா? 3ஆம் இடம் வலுவாக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்தை சாதாரணமாக நீங்க நேர்த்து விடக்கூடாது. முயற்சி, அதாவது இந்த உலகத்துல வாழ்வதற்கு உங்களுக்கு சில பாக்கியங்கள் இல்லை, பூர்வ புண்ணியங்கள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். பிறந்த யாதத்தை நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். 3ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 3ஆம் அதிபதி வலுவாக இருக்கிறார். 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். பாக்கியங்களும் தேவையில்லை, பூர்வ புண்ணியங்களும் தேவையில்லை என்று சொல்லவில்லை. ஒருவேளை உங்களுக்கு அந்த கொடுப்பனவு இல்லை என்றால் உங்களோட முயற்சியால அனைத்தையும் சாதித்துக் கொள்ள முடியும் என்று சொல்கிறேன். உண்மையில சொல்றேன். 3ஆம் இடம் அதி அற்புதமாக மலர்ந்திருக்கிறது. தனாதிபதி, 2ஆம் அதிபதி, உடைய 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியுமான செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே அற்புதமாக குறிச்சுக்குற தொடர்போடு இருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கசப்புகள் ஏற்பட்டு, இல்லை இது நமக்கு ஒத்து வர இல்லை, நம்ம தனித்தனியா போயிடலாம், உன்னுடைய வாழ்க்கையை நரகமாக்கி என்னுடைய வாழ்க்கையை நரகமாக்கி இரண்டு பேரோட வாழ்க்கையுமே ஒரு 5 வெள்ளி காசுக்கு பயனில்லாமல் போய்கொண்டிருக்கிறது. உன் வாழ்வை நீ பார்த்துக்கொள், என் வாழ்வை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பிரிந்து சென்று விடலாம் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் மறுபடியும் உருகி காதலிக்க போகிறீர்கள். இந்த ஜென்மத்தில இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்களோடு தான் வாழ போகிறோம்னு சேர்ந்து கொள்ள போகிறீர்களே. 3ஆம் இடத்தின் வலு, செவ்வாயின் வலு, சுக்கிரனுடைய வலு. உண்மையில சொல்றேன், காதலின் தேசம் கதவுகள் திறக்கும். அற்புதமாக இருக்கிறது. 3ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. கணவன் மனைவி ஒற்றுமை அற்புதமாக இருக்கும். காதலன் காதலிக்கு இடையில இருந்த சின்ன கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலகி தவிடுபொடியாகும். உங்களுடைய காதலை வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றவர்களிடம் சொல்லி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் அப்படியே விலகும்.
குடும்பத்தில் இருந்த பொருளாதார சிக்கல்கள் அப்படியே விலகும். குடும்ப உறவுகளுக்கு இடையில இருந்த கசப்புகள் அப்படியே விலகும். காதலன் காதலிக்கிட அற்புதமான அந்த பரஸ்பரம் புரிதல் ஏற்படும். நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். ஆல்ரெடி நீங்கள் நட்பில் இருந்தால் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த அந்த சின்ன சின்ன மன கசப்புகள் எல்லாம் அப்படியே விலகும். 1000 இருந்தாலும் வாழ்நாள் முழுக்க கூட வந்திருக்கிறான், என்னுடைய உற்ற நண்பனாக இருக்கிறான், எனக்காக வந்து நிற்கிறான். உண்மையில சொல்றேன், அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்பென்றால் ரொம்ப பிடிக்கும். துலா ராசியில பிறந்தவர்களை கேட்டு பாருங்கள். நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள், காதலுக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள் உண்மையாக காதலிப்பார்கள். அதாவது ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட உண்மையான காதல்ல விழுந்து விட. அதாவது ஆங்கிலத்தில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, ஃபாலிங் இன் லவ். காதல்ல எழுந்து ஓடுவதை பற்றியோ பறப்பதை பற்றியோ பேசவில்லை ஆங்கிலத்துல. காதல்ல விழுந்து விட்டார்கள். காதலில் உண்மையாக விழக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். எந்த காதலிக்கோ காதலனுக்கோ முதுகிலே குத்தாமல் உண்மையாக அன்பு செய்யக்கூடியவர்கள் துலா ராசிக்காரர்கள். காதலிப்பது எப்படி என்று சொல்லி துலா ராசிக்காரர்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பிறந்த யாதகத்துல, துலா ராசிக்காரர்களுடைய பிறந்த யாதகத்துல லக்னம் பலவீனமாக இருந்து, லக்னாதிபதி பலவீனமாக இருந்து, ஏழாம் இடங்களும் பலவீனமாக இருந்தால், அவையோ தசாபத்திகள் நடந்து கொண்டிருந்தால் காதலில் சொதப்போது எப்படி என்று சொல்லி அதையும் உங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதாவது 2025ஆம் ஆண்டு இந்த டிசம்பர் மாதத்துல துளாராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் காதலில் விழப்போகிறீர்கள். அந்த காதல் உண்மையான, நேர்மையான, புனிதமான காதலாக இருக்கும். அந்த காதலை வீட்டிலே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் சொல்லி, பெற்றவர்களிடம் சொல்லி அனுமதி வாங்கி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அற்புதமான காலம். ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் அறிமுகமாகி நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய அற்புதமான பொற்காலம். 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், நல்ல வரன் கிடைக்கும். குரு பலம் வருகிற போது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ வீடியோக்குள்ள திரும்ப நான் உங்களுக்கு பேசுகிறேன். குரு பலம் வருகிற போதுதான் ஒரு நல்ல காரியங்களை ஆரம்பிக்க வேண்டும். குரு பலம் வருகிற போது தொழில் ஆரம்பிக்கிறீர்களா? வாழ்நாள் முழுக்க நன்மை இருக்குமே. அந்த தொழில் அப்படியே விருத்தி ஆகிக்கொண்டே போகும், கிளைகள் ஆரம்பிக்கிறது போல் ஆகிவிடும். எந்த ஒரு விடயத்தை குரு பலம் வருகிற போது ஆரம்பிக்கிறீர்களோ அந்த விடயம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வளர்ச்சி நோக்கி போகுமே தவிர சோடை போகாது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ராசியை குரு பார்க்கிறார். அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் திரிகோணங்கள் வலுத்திருக்கிறது, 3ஆம் இடம் வலுத்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், திருமணத்திற்காக நீங்கள் காத்து கொண்டு வயசு காலத்துல இருப்பவர்களுக்கு நல்ல திருமணம் நடக்கும். காதலித்துக் கொண்டு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு கல்யாணத்தை நோக்கி நகர முடியும். 2ஆம் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு 2ஆம் திருமண வாய்ப்புகள் வரும். குடும்பத்துக்குள்ள எந்த தேவையில்லாத கசப்புகள் எல்லாம் அப்படியே விலகும். இப்ப எங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் குடும்ப அங்கத்தவர்கள், அப்பா அம்மா, கணவன் மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். 3வது மனிதர்களை உள்ளே குடும்பத்துக்குள்ள பஞ்சாயத்துக்கு விட்டீங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? சிக்கல் தானே வரும். 3வது மனிதர்களால குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. அவர்களுடைய கபட நாடகம் உங்களுக்கு தெரிய வர போகிறது. கணவன் மனைவியுடைய ஒற்றுமையை, குழந்தைகளுடைய ஒற்றுமையை, குடும்ப ஒற்றுமையை பிரிக்க முடியாது என்பதை 3வது நபர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம். குடும்ப ஒற்றுமை அற்புதமாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்குமே. வெளிவட்டார பழக்க வழக்கத்துல குடும்பத்துக்குள்ள சொல்வாக்கு செல்வாக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை பேச முடியும், அதை செய்ய முடியும். அதாவது பேசுவது ஒன்று, செய்வதொன்று, வார்த்தை ஒன்று, வாழ்க்கை ஒன்று. இது போல வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை எப்பவுமே தோல்விதான். இந்த காலத்துல துளாராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதத்துல நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை பேசுகிறீர்கள், என்ன பேசுகிறீர்களோ அதை செய்கிறீர்கள். எண்ணம், சொல், செயல் எல்லாம் ஒரு நேர்கோட்டுக்கு வரக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். 3ஆம் இடம் முயற்சி பாவகம். நீங்கள் எடுக்கிற நல்ல நேர்மையான முயற்சிகள் எல்லாம் குருவோட கருணையால, இறைவனுடைய கருணையால, குலதெய்வ ஆசீர்வாதத்தோட நன்மையாக இருக்குமே, வெற்றியாக முடியுமே. உண்மையில சொல்றேன், புது முயற்சிகளுக்காக நீங்கள் ஏதாவது காத்திருந்தால் இப்போது இந்த முயற்சிகளை எடுக்கலாம். ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்க வேண்டுமா? இப்போது குருவை வணங்கிவிட்டு, ஆண்டவனை வணங்கிவிட்டு, இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு, குலதெய்வத்தை நேரிலே சென்று வணங்கிவிட்டு இப்போது நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். வாழ்நாள் முழுவதும் அந்த தொழிலால உங்களுக்கு நன்மை இருக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது புனிதமாக, நேர்மையாக, உண்மையாக நீங்கள் காதலிக்கிறீர்களா? கல்யாணத்தை நோக்கி நகர முடியும். நீங்கள் எடுக்கிற நல்ல புது முயற்சிகள் எல்லாம் உண்மையாக வெற்றி தரும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும். 3ஆம் இடம் பெயர் புகழ். 3ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக மலர்ந்திருக்கிற போது உங்கள் பெயருக்கு அதாவது ரிப்பேர் ஏற்பட்டிருந்தால், ஏதாவது சிக்கல் ஏற்பட்டிருந்தால் அனைத்தும் சரியாக கூடிய அற்புதமான காலம். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல, சொந்த பந்தங்களுக்குள்ள, உங்களுடைய உறவுகளுக்குள்ள, உலகத்துல, சமூகத்துல, குடும்பத்துக்குள்ள உங்களுடைய பெயர் புகழ் அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் தெளிவாக இருக்கிறது. தொழில் வேலையில இருந்த தடை தாமதங்கள் அப்படியே விலகி தவிடுபடியாகிறது. புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம், புதிய தொழில் கிளைகளை ஆரம்பிக்கலாம், தொழில மாற்றங்களை செய்யலாம், தொழில் பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாம், வேலையில இருந்து ஒரு வேலையை விட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம், அல்லது தொழிலில் இருப்பவர்கள் முடியல ஒரு வேலைக்கு போகலாம்னா வேலைக்கு போகலாம். வேலை, தொழில், வியாபாரம், அதாவது உங்களோட கேரியர் அண்ட் பிசினஸ், மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப், லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், ஹெல்த் அண்ட் வெல்த், அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், மணி, அதாவது எந்த எக்ஸ்பெக்ட்ல பார்த்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குதே.
என்ன சொல்ல, எப்படி சொல்ல, வார்த்தைகளை வேறு வேறு மொழிகளில் தேடுகிறேன். உண்மையில சொல்றேன், அற்புதமாக இருக்கிறது, அட்டகாசமா இருக்கிறது. ஆழ்மன ஆசைகள் நிறைவேற போகிறது. துளாராசிக்காரர்களோட காட்டுல அடைமழை சில மாதங்களாகவே பெய்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல, எப்படி சொல்ல, நல்லதொரு கோச்சாரம் மட்டும் இப்போது உங்களுக்கு கை கொடுத்தால் இப்ப நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. உண்மையில சொல்றேன், ஆணவத்தை தலைக்கு ஏற்றிக் கொள்ளக்கூடாது. இது போன்ற காலங்கள்ல உங்களுடைய கோபமும் உங்களுடைய பிடிவாதமும் அனைத்தையும் சர்வநாசமாக்கி விடும். அதனால கடவுளுடைய கருணை செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்துல பிடிவாதம் இல்லாமல், கோபம் இல்லாமல், பணிவாக, அன்பாக, பக்தி பூர்வமாக இருந்து விட்டால் அனைத்து நன்மைகளையும் அப்படியே வாங்கிக் கொள்ளலாம். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது அவசரப்படக்கூடாது. எந்த ஒரு விடயத்திலையும் பொறுமையாக, நிதானமாக, சமயோகித புத்தியோடு, சகிப்புத்தன்மையோடு, சமநிலையோடு, தெளிவோடு, புத்தி கூர்மையோடு செயல்படுகிற போது இறை அருள் கைகூடி வந்திருக்கிறது. திறமைகள் செயல்பட போகிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயற்பட போகிறது. என்ன கவலை? நீங்கள் சும்மா இருந்தாலே எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. நீங்களாக எதையாவது ஒன்றை தேவையில்லாமல் செய்து குழப்பி விடக்கூடாது. வருகிற நன்மைகளை கெடுத்து விடக்கூடாது, தடுத்து விடக்கூடாது. உண்மையில சொல்றேன், நல்ல வருமானம் இருக்கும், நல்ல குடும்பம் அமைய போகிறது. உங்களை எல்லோரும் மதிப்பார்கள். பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே உயர்வடையும். உங்களோட பொருளாதாரத்துல இருந்த பைனான்சியலா இருந்த சிக்கல்கள் எல்லாமே அப்படியே விலகும். கடன், நோய், எதிர்ப்புகள் அப்படியே விலகும். உண்மையில சொல்றேன், ஏதாவது கடன்கள் நீண்ட காலமாக ஒரு பெரிய கடன்ல மாட்டிக்கொண்டிருந்தால் படிப்படியாக கட்டி முடிப்பதற்கான வழிமுறைகள் தெரிய வரும். படிப்படியாக கட்டுவதற்கான சூழலும் உருவாகும். அதற்கான வருமானமும் இருக்கும். கடன் உங்களுக்கு ஒரு தொல்லையாக இருக்காது. கடனால ஊரை விட்டு ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. எதிரிகள் இருந்தால் உங்களை சரியாக புரிந்து கொள்வார்கள். சரி, அவர் என்னதான் எதிரியாக இருந்தாலும் அவர் செய்கின்ற அவருடைய வார்த்தைகள்ல, அவருடைய வாழ்க்கையில நியாயம் இருக்குது. நம்ம ஒதுங்குறதுதான் நல்லது. இது போல எதிரியே நண்பனாக ஆகக்கூடிய அற்புதமான காலம். ராசிய குரு பார்க்கிறார். திரிகோணங்கள் குருவோட தொடர்பால வளர்த்திருக்கிற போது தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், பருத்தி புடவையாக்கி ஆக்குமே. கடன் இல்லை, நோய் இல்லை, உடல் ஆரோக்கியம் மேம்படும், குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இருக்கும், சொத்து பத்துகள் வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், வீடு கட்டலாம், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கலாம், நகை நட்டு வாங்கலாம், சொந்த பந்தங்களோட அன்பாக இருக்கலாம், திருமணத்தை செய்து கொள்ளலாம், காதல்ல வெற்றியாக போகலாம், நண்பர்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்கிறது, சகோதர ஒற்றுமை இருக்கிறது, வெளிநாடு சென்று படிக்க முடியும், மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க முடியுமே. புதன் அற்புதமாக இருக்கிறாரே. தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். மாணவ கண்மணிகள் இதுவரைக்கும் ஏதாவது அரியஸ் ஏதாவது பெண்டிங் வைத்திருந்தால் அனைத்தையும் எழுதி தீர்த்து விட முடியும். 3ஆம் இடம் வலுக்கிற போது போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு நீங்கள் நல்லபடியாக வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான காலம். உண்மையில சொல்றேன், எப்படி நான் நீட்டி முழங்கினாலும் ஒரே வார்த்தை சொல்வதென்றால், டிசம்பர் மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு எல்லா நன்மைகளும் ஆண்டவனுடைய கருணையால் நடக்க இருக்கிறது. ராசியை குரு பார்க்கிற போது, ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிற போது குலதெய்வ வழிபாடு 1000 மடங்கு நன்மைகளை கொண்டு வந்து தரும். இப்போது நீங்கள் இறை விஷயங்கள்ல, ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபடுகிற போது, ஆண்டவனை வணங்குகிற போது, இஷ்ட தெய்வத்தை வணங்குகிற போது, குலதெய்வத்தை வணங்குகிற போது எல்லா நன்மைகளையும் வரிந்து கட்டிக்கொண்டு வாங்கிக் கொள்ள முடியும். அற்புதமாக இருக்கிறது. ஐயா, இந்த பதிவு ஆரம்பத்திலிருந்தே நன்றாக இருக்கிறதுன்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். எந்தெந்த விடயங்களில் உஷாராக இருக்க வேண்டும் என்று தயவு செய்து அதையும் சொல்லிவிடுங்கள் என்று நீங்கள் சொல்வது எனக்கு கேட்கிறது. எந்த விடயம் என்று பார்க்கலாம். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்து கொண்டிருக்கிறார். அசுப விரயங்கள் நடக்க காத்திருக்கிறது. அதாவது நிறைய வருமானம் வரப்போகிறது. கண்களால நிறைய காசு பணத்தை பார்க்க போகிறீர்கள். வருகிற இடம் தெரியாமல், போற இடம் தெரியாமல் போக போகிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடத்தை சனி பார்க்கிற போது தேவையில்லாமல் அசுப விரயங்களை இழுத்து விட்டு விடுவார். அதனால நீங்கள் வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, அல்லது வாங்கினாலும் சரி, அல்லது நகை வாங்கினாலும் சரி, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கினாலும் சரி, நிதானமாக செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு அளவுக்கு அதிகமான, அதாவது தகுதியே இல்லாத பொருளை விலை உயர்ந்த விலையில வாங்கி விடக்கூடாது. அசுப விரயங்கள் காத்திருக்கிறது. மருத்துவமனை செலவுகள் காத்திருக்கிறது. இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. பெண்களும் குழந்தைகளும் இரவு நேரங்களை பயணிக்கவே வேண்டாம். 12ஆம் இடம் என்றது சனியின் பார்வையில இருக்கிற போது பயணங்கள்ல பொருட்களை தொலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இரவு நேர பயணத்துல விபத்து நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 12ஆம் இடம் பாவத்துவமாக சனியின் பார்வையில் இருக்கிற போது இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். அசுப விரயங்களை தவிர்க்க வேண்டும். இந்த ஒரு விடயத்தை தான் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சிம்ம வீட்டுல கேது அமர்ந்திருக்கிறார். சிம்மாதிபதி சூரியன் சனியின் பார்வையில் இருக்கிறார். அரசு வழி அமைப்புகள், அரசியல்வாதிகள், தந்தை வழி சொந்த பந்தங்கள், தந்தை வழி பூர்வீக சொத்துகள், இந்த அமைப்புகளை நீங்கள் தொடர்புக்குள் போகிற போது கூடுதல் உஷாராக இருக்க வேண்டும். அது மட்டுமில்லை, இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், அதாவது மின்சார அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், எலக்ட்ரிக்கல் பொருள் விற்பனை செய்பவர்கள், பட்டாசு தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள், மெழுகுவர்த்தி தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள், தீ அணைப்பு துறையில் வேலை செய்பவர்கள் கூடுதல் உஷாராக இருக்க வேண்டிய காலம். மற்றபடி 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அதாவது அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு, எஸ்கேப் ஆனவனுக்கு 9ல குரு. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். ராசியை குரு பார்க்கிற போது கடவுளோட கருணைக்கு பஞ்சமே இல்லை.
அத்தனை அமைப்புகளும் அத்தனை கிரகங்களும் வரிந்து கட்டிக்கொண்டு உங்களுக்கு நல்லது செய்கிறது. உங்களுக்கு ஒரு கூடாத அவயோக தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு 35-40% நன்மைகள் இயல்பாக கிடைத்துவிடும். நல்ல தசாபுத்தி நடந்தால் 99% உண்மையில சொல்றேன். இந்த டிசம்பர் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.